11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கையை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். கற்பகம், தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை தொடர்பான ஒரு முன்னறிவிப்பு நிலவரத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் வட தமிழக உள்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக விளங்கியது என்றும், இது தமிழகம் மற்றும் தெற்கு கர்நாடகா உள்பகுதிகளில் நிலவியிருந்த நிலையில இன்று காலை கடலோர கர்நாடக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது. இதனுடைய தாக்கம் தான் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நீலகிரி, கோவை, ஈரோடு, கரூர், திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்று நாள் முழுவதும் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கான தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. எனவே தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய ஒரு நிலையில நீர்நிலைகளும் தொடர்ந்து அதனுடைய நீர்மட்டம் உயரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினத்திற்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல 4 முதல் 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை பெரிய அளவில் எந்த விதமான எச்சரிக்கை மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை. குறிப்பாக கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மட்டும் லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த கனமழை எச்சரிக்கை அனுப்பப்பட்டு வழங்கியிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.